ஃபேமிலி மட்டுமே கிட்டத்தட்ட 50 வருஷமா சிரியாவை வந்து ஆண்டிருக்கிறாங்க. சிரியாங்கிறது அந்த நாட்டு மக்களோட போராட்டங்கிறது தாண்டி வெளிநாட்டு கைகள் வந்து அங்க அதிகமா வந்துருச்சு. சொன்னோம்னா ரொம்ப இடியாப்ப சிக்கலா இருக்கும். அங்க அந்த அளவுக்கு போராளி குழுக்கள் உண்டு. சிரியாவுடைய இன்னைக்கு நிலை என்னன்னு நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா ரொம்ப மோசமான நிலை தான். ஏன்னா 2 வாரத்துல ஒரு நாட்டை காலி பண்ணிட்டாங்க. ISIS அமைப்பு பேக்ரவுண்ட்ல இருந்து தான் இந்த ஜோலானி வந்திருக்காரு. சிரியன்ஸ் நிறைய பேர் வந்து பாதிக்கப்பட்டு அகதிகளானவங்க எல்லாம் பெரும்பாலும் டர்க்கில தான் போய் உட்கார்ந்துருக்காங்க. லட்சக்கணக்கான மக்கள் இருக்காங்க. அவங்கள வந்து டர்க்கியால மேனேஜ் பண்ண முடியாது. பொருளாதாரத்துல ரொம்ப வீக்கா இருக்கு. இந்த நாடே போர்னால வந்து சுக்குநூறா போயிடுச்சு. நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் தண்டோரா தமிழன் ஜஸ்டின். இன்றைக்கு நேர்காணல்ல நம்முடன் இணைந்திருப்பது நாகூர் ரிஸ்வான் அவர்கள். சிரியாவில் நடக்கக்கூடிய உள்நாட்டு போர், ஒரு ஆட்சி மாற்றம் நிகழுது, மக்கள் போராட்ட குழுக்கள் இவர்களுக்கு ஒரு வெற்றி கிடைச்ச மாதிரியான ஒரு வீடியோக்கள் வந்து வெளிவருது. அங்க என்ன நடக்குது? ஒரு நீண்ட கால ஒரு உள்நாட்டு போர். இப்ப என்ன சூழ்நிலை நிலவுது? இப்போ சிரியா முன்ன இருந்த அந்த ஆட்சியாளர் பஷர் அல் அசாத் வந்து அங்கிருந்து வெளியேற்றப்பட்டதுனால உலகம் முழுக்க அது இன்னைக்கு பேசப்படுற ஒரு நாடா வந்து இருக்கு. 2011 அரபு ரெவல்யூஷன் நடந்துச்சு. துனிசியால தொடங்கி அரபு புரட்சின்னு சொல்லுவாங்க. அது வந்து நடந்த பின்னணியில அங்க சர்வாதிகார ஆட்சியாளர்கள்லாம் யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்க எல்லாம் வந்து துரத்தி அடிக்கப்பட்டாங்க. உதாரணத்துக்கு துனிசியால பென் அலி துரத்தி அடிக்கப்பட்டாரு. எகிப்துல வந்து ஹோஸ்னி முபாரக் துரத்தி அடிக்கப்பட்டாரு. அந்த இடத்துல வந்து டெமோக்ராட்டிக்கா இந்த எலெக்ஷன்ல நின்று அந்த ப்ராசஸ் வழியா ஆட்சியாளர்கள் வந்து அதுக்கப்புறம் வந்தாங்க. அந்த பின்னணியில தான் சிரியாலையுமே இந்த பஷர் அல் அசாத் அவரோட ஃபேமிலி தான் வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. அவருடைய அப்பா பேர் வந்து ஹாஃபிஸ் அல் அசாத். அவர் தான் வந்து ஆட்சியாளரா நீண்ட காலம் இருந்தாரு. இந்த ஃபேமிலி மட்டுமே கிட்டத்தட்ட 50 வருஷமா சிரியாவை வந்து ஆண்டிருக்கிறாங்க. அப்போ இந்த பஷர் அல் அசாத் அங்க 2011 ஆட்சியாளரா இருக்கும் போது அவருக்கு எதிரான ஒரு போராட்டம் வெடிக்குது. உங்க குடும்பம் தான் ஆள்றீங்க, எப்படி வந்து துனிசியால பிரச்சனை வந்துச்சோ, எப்படி எகிப்து போன்ற நாடுகள்ல அந்த அரபு புரட்சி நடந்துச்சோ, அது சிரியாலையும் நடக்குது. அப்படி நடந்ததை வந்து அந்த ஆட்சியாளர் வந்து ரொம்ப ஒரு வன்முறையா அதை வந்து எதிர்கொண்டாரு. அதோடைய விளைவு தான் நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிறோம். அன்னைக்கு தொடர்ந்த போராட்டம் இன்னைக்குதான் வந்து முடிவுக்கு வந்திருக்கு. அன்னைக்கு உள்ளக்க வந்து எவ்வளவு போராளி குழுக்கள், கலகக்காரர்கள் எல்லாம் உருவாகி அந்த நாட்டுல வந்து மில்லியன் கணக்கான மக்கள் அந்த நாட்டுல விரட்டி அடிக்கப்பட்டாங்க, கொல்லப்பட்டாங்க. சரியா 13 வருஷமா இந்த அங்க வந்து ஒரு உள்நாட்டு கழகம் தொடர்ந்து இன்னைக்கு முடிவுக்கு வந்திருக்கு. பஷர் அல் அசாத் வந்து ஈரான், ஹிஸ்புல்லா, ரஷ்யா போன்ற நாடுகளுடைய சப்போர்ட்ல இருந்தாரு. அவங்களுக்கு அந்த நாடுகள் அவங்க எல்லாம் உதவி பண்ணாங்க. அவர் வந்து அந்த மக்கள் மேல ஒடுக்குமுறை நிகழ்த்துறதுக்கும் ரஷ்யா கெமிக்கல் வெப்பன் தர்றது, அதை இவர் பயன்படுத்துறது, அங்க இருக்கக்கூடிய மக்களை சிறையில் அடைக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனைங்கிறதும் ஒரு பக்கம் இருந்துச்சு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த போராளி குழுக்கள், கலகக்காரர்கள் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருக்கக்கூடிய ISIS உட்பட அது நிறைய குழுக்கள் வந்து அங்க இருந்தாங்க. இன்னைக்கு வந்து அதுல ஒரு குழு தான் HTS, ஹயாத் தஹ்ரீர் அல் ஷாம். அவங்க தான் வந்து ஆட்சியை இப்போதைக்கு வந்து அவங்களோட கண்ட்ரோலுக்கு தான் பெரும்பாலும் வந்திருக்கு. இன்னும் முழு சிரியாவும் வரல. ஆனா அதுவும் கூட சேர்த்து நம்ம பார்க்கணும். நிறைய இதே மாதிரி குழுக்கள் உருவாகி இங்க வந்து என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா, சிரியாங்கிறது அந்த நாட்டு மக்களோட போராட்டங்கிறது தாண்டி வெளிநாட்டு கைகள் வந்து அங்க அதிகமா வந்துருச்சு. எப்படி வந்து அந்த பஷர் அல் அசாத் தலைமையிலான அரச ரஷ்யா எல்லாம் பின்னாடி இருந்து இயக்குனுச்சோ, அதுக்கு உதவுனுச்சோ, அது பின்னாடி இருந்து உதவுனுச்சோ, அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய போராளி குழுக்களை பாத்தீங்கன்னா இதே US, இஸ்ரேலோட கை கூட அதுல இருக்குன்னு சொல்லப்படுது. டர்க்கி, கத்தார் போன்ற நாடுகளோட சப்போர்ட் இருந்துச்சு. இது வந்து HTS அமைப்பா இருக்கட்டும், SNA அங்க இன்னொரு போராளி குழு ஒண்ணு இருக்கு, சிரியன் நேஷனல் ஆர்மி. அதெல்லாம் டர்க்கியோட கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய ஒரு ரிபல் ஆர்மி. அது சொன்னோம்னா ரொம்ப இடியாப்ப சிக்கலா இருக்கும். அங்க அந்த அளவுக்கு போராளி குழுக்கள் உண்டு. இன்னும் சொல்ல போனா இன்னைக்குமே HTS வந்து பெரும்பகுதியை பிடிச்சாலும், அவங்களுக்கு பின்னால டர்க்கி எல்லாம் சப்போர்ட்டா இருந்தாலும், அங்க வந்து குர்து இன சார்ந்த இந்த போராளி குழு வந்து இவங்களுக்கு எதிராக தான் இருக்கு. அது வந்து STFன்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து இருக்காங்க. சிரியாவுடைய இன்னைக்கு நிலை என்னன்னு நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா ரொம்ப மோசமான நிலை தான். ஆல்ரெடி இருந்த ஆட்சியாளர் அந்த இடத்துல அப்புறப்படுத்தப்பட்டிருக்காரு. இப்ப புதுசா ஹயாத் தஹ்ரீர் ஷாம் HTS தலைமையில ஒரு ஆட்சி அமைய இருக்கிறதா எதிர்பார்க்கப்படுது. பொறுத்திருந்துதான் பார்க்கணும் எப்படி நிலைமைகள் மாறும் அப்படிங்கிறத. ஒரு நிலையான ஆட்சி இப்ப பதவி இருக்கிறது அப்படின்றது என்றைக்கும் நடக்க வாய்ப்பு இருக்கு. மார்ச் மாசம் வரைக்கும், இப்ப வரக்கூடிய ஆண்டுல மார்ச் மாசம் வரைக்கும் இடைக்கால அரசு இருக்கும். அதுக்கப்புறம் எப்படி போவாங்கிறதுக்கு அந்த குழுக்களுக்கு மத்தியில பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்தப்பட வேண்டியிருக்கு.
அங்க இந்த ஆட்சி மாற்றத்தை ஏத்துக்காதவங்களும் இருக்கிறாங்க. அப்ப எப்படி வந்து இதெல்லாம் ஒருங்கிணைக்கிறதுங்கிற ஒரு விஷயம் இருக்கு. டர்க்கிக்கு இதுல ஒரு பெரிய ரோல் இருக்கு. டர்க்கி நாடு வந்து அங்க இருக்கக்கூடிய வெவ்வேறு இந்த மாதிரி ஆயுத குழுக்களை வந்து ஒருங்கிணைச்சு அவங்க வந்து ஒரு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறாங்க. அதனால யாருக்குமே தெரியாது எப்படி வந்து இது அமையும், எப்படி கொண்டு போறாங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. ஏன்னா 2 வாரத்துல ஒரு நாட்டை காலி பண்ணிட்டாங்க. எந்த ஒரு பெருசா எதிர்ப்புமே இல்லாம ஈஸியா வந்து ஆட்சியாளரை ஓட விட்டுட்டாங்க. ராணுவத்தெல்லாம் வந்து ராணுவத்து இருக்கா இல்லையான்னு கேட்கிற அளவுக்கு ஆக்கிட்டாங்க. டைம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். உடனே ஆதரிக்கிற அளவுக்கு இப்ப அவங்கள பத்தி என்ன தெரியும், என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, இப்ப வரைக்கும் தெரியறது என்னன்னு சொன்னா எல்லாரும் எதிர்க்கக்கூடிய ISIS அமைப்பு பேக்ரவுண்ட்ல இருந்து தான் இந்த ஜோலானி வந்திருக்காரு. அல்கைதா பேக்ரவுண்ட்ல இருந்து வந்து ISIS ஓட தொடர்புல இருந்து அப்புறம் தான் தனியாலாம் அந்த HTSங்கிறத ஃபார்ம் பண்ணி தலைவரெல்லாம் ஆயிருக்கிறாரு. அதனால வந்து இப்போ ஒரு மாறி இருக்காரு, நிறைய விஷயங்கள் வந்து இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி அதனால நம்ம வந்து பார்க்கணும். இட்லிப் அப்படிங்கிற ஒரு பகுதி அங்க இருக்கு. அது இந்த HTS கண்ட்ரோல்ல ஆல்ரெடி இருந்துச்சு. பஷார் அல் அசாத் எல்லாம் நாட்டை விட்டு ஓடுறதுக்கு முன்னாடி எல்லாம் இருந்துச்சு. அங்க வந்து ஒரு கவர்னன்ஸ் வந்து பண்ணிருக்காரு, அந்த HTS அமைப்பு பண்ணிருக்கு. அங்க எலக்ட்ரிசிட்டி, வாட்டரு, அங்க டாக்ஸ் வசூல் பண்றது, அந்த மாதிரி வந்து ஒரு கவர்மெண்ட் ரன் பண்ணதா சொல்றாங்க. அதுவும் நடந்துச்சுதான். அது இப்பொழுது இந்த ஆட்சி மாற்றம் நிகழுது அப்படின்னா எந்தெந்த விதத்துல மற்ற நாடுகளுக்கு ஆதாயமா இருக்கும், குறிப்பாக எந்த நாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு ஆதாயமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? எந்த நாடுகள்லாம் ஆதரிக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இஸ்ரேல் ஆதரிக்குது, டர்க்கி ஆதரிக்குது. இவர் ஒரு கலவையான ஒரு ஆதரவு அதுக்கு இருக்கு. இன்னும் சொல்ல போனா நீங்க வெஸ்டர்ன் மீடியா எல்லாம் வந்து இந்த ஆட்சி மாற்றத்தை கொண்டாடுறாங்க. இன்னும் அந்த நான் சொன்னேன்ல இந்த HTSங்கிற அமைப்பு நிறைய பேருக்கு ரீசெண்ட் டேஸ் வரைக்கும் தெரிஞ்சிருக்காது. இந்த அமைப்பை இந்த ஆட்சியை பிடிச்சதுக்கு அப்புறம் HTS தான் பெரிய பேசு பொருளா இன்னைக்கு இருக்கு. அதோடைய தலைவரா இருக்கக்கூடிய அபு முகமது அல் ஜோலானி அவரை வந்து ரொம்ப பாசிட்டிவா, அவர் வந்து தீவிரவாதத்துல இருந்து அவர் வந்து மாடரேட் ஜிஹாதியா மாறுறாரு அப்படிலாம் சொல்லிட்டு அவருக்கு கொஞ்சம் சாதகமாகவும் இந்த ரிப்போர்ட்டிங் எல்லாம் கூட வெளிப்படுது. இதே CNN, வாஷிங்டன் போஸ்ட் போன்ற இதுல வந்து நம்மளால பார்க்க முடியுது. கொஞ்சம் பாசிட்டிவா சித்தரிக்கிறாங்க. இது வழியா நம்ம புரிஞ்சுக்கிறது இந்த நாடுகள்லாம் ஒரு வகையில இந்த ஆட்சி மாற்றத்தை ஆதரிக்கிறாங்க. அதுக்கு காரணம் ரொம்ப சிம்பிள் தான். இப்போ சிரியா ஈரானுக்கு ரொம்ப தேவையா இருந்துச்சு, ஈரானுடைய பாதுகாப்புக்கு தேவையா இருந்துச்சு. ஏன்னா சிரியா வழியா தான் ஹிஸ்புல்லா, லெபனான்ல இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாக்கும் ஆயுதம் போவோம். அப்போ வந்து இந்த சேனலை வந்து கட் பண்ணிருக்காங்க. அதனால இஸ்ரேல் கொண்டாடுது. அதனால இப்ப பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருந்தக்கூடிய ராணுவ தளவாடங்கள், போர் விமானம் எல்லாமே நாசமாக்கப்படுது. இன்னைக்கு இஸ்ரேல் வந்து எப்படி லெபனானை தாக்குனுச்சோ அதே மாதிரி சிரியாவை தாக்கிட்டு இருக்கு. குறிப்பா சிரியாவோட ராணுவ பலத்தை அழிச்சுக்கிட்டு இருக்குது. HTS வந்து அதுக்கு எதிராக எதுவுமே பண்ணல, ஒரு கண்டனமே விடாம இருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்ப கண்டனம் விட்டுருக்காங்க. HTS எதுவுமே பண்ணல. இஸ்ரேலுக்கு சாதகமான சூழல் இருக்கிறதுனால இஸ்ரேலும் அதை வரவேற்குது. கோலான் குன்றுகள் சொல்லப்படக்கூடிய அந்த பகுதியை முழுசா ஆல்ரெடி தன்னுடைய கட்டுப்பாட்டுல கொண்டு வந்திருந்துச்சு. இப்ப அதையுமே விரிவுபடுத்துற அந்த முயற்சியில அது இருக்கு. டமாஸ்கஸை தாக்குது, வெவ்வேறு முக்கியமான மையங்களை சிரியால வந்து இஸ்ரேல் தாக்கிட்டு இருக்கிறத பாக்குறோம். ஒரு நாட்டுல வந்து ஸ்டெபிலிட்டின்னு சொல்லப்படக்கூடிய அந்த நிலைத்தன்மை குலைஞ்சிச்சுன்னு சொன்னா இப்படியான நாடுகள் வந்து அது ஒரு வகையில கொண்டாட ஆரம்பிச்சிடுறாங்க. சிரியால வந்து இருக்கக்கூடிய அந்த நிலைத்தன்மை இன்னைக்கு குறைஞ்சிருக்கிறது இவங்களுக்கு எல்லாம் வசதியா அமைஞ்சிருக்கு. நீங்க கேட்கலாம், சரி இஸ்ரேலுக்கு இப்படி லாபம் இருக்கு, டர்க்கிக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். ஏன் அவங்க HTS சப்போர்ட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு. அவங்களுக்கும் இந்த குறிப்பிட்ட பிராந்தியத்தை அவங்க கண்ட்ரோல்ல வச்சுக்கணுங்கிற அந்த ஒரு திட்டம் இருக்கு டர்க்கிக்கும். டர்க்கிக்கு குர்து இனத்தவர்களுக்கும் அந்த போராளி குழுக்களுக்கு ஆவாது அப்படிங்கிறதும் நமக்கு தெரிஞ்ச விஷயம். அதே மாதிரி சிரியன்ஸ் நிறைய பேர் வந்து பாதிக்கப்பட்டு அகதிகளானவங்க எல்லாம் பெரும்பாலும் டர்க்கில தான் போய் உட்கார்ந்துருக்காங்க. லட்சக்கணக்கான மக்கள் இருக்காங்க. அவங்கள வந்து டர்க்கியால மேனேஜ் பண்ண முடியாது. என்ன செய்வாங்க, அந்த மக்களை வச்சுக்கிட்டு அவங்கள குடிமக்களாவும் எடுக்க முடியாது, அவங்களுக்கு செலவு பண்ணணும். அப்ப என்னன்னா இங்க எப்போ சிரியா சரியாகுதோ அப்பதான் இந்த லட்சக்கணக்கான மக்களை இங்க சிரியாவுக்கு அனுப்ப முடியும். இன்னும் சொல்ல போனா டர்க்கியோட மக்கள் தொகையே சில பர்சன்டேஜ் உயர்ந்ததா கூட ஒரு கருத்து இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு சிரியா மக்கள் வந்து அங்க போயிருக்காங்க. அப்ப அவங்களெல்லாம் இங்க அனுப்பி இங்க ஒரு ஸ்டேபிளான அரசு அப்படிலாம் உருவாகுறத டர்க்கி விரும்புது. அது தன்னுடைய நலன் சார்ந்தும் அது வெளிப்படுது. பொருளாதாரம் அடிப்படையில சிரியா எப்படிப்பட்ட நாடு? இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா பொருளாதார நிலைத்தன்மையெல்லாம் ரொம்ப மோசமா தான் இருக்கு. இன்னும் சொல்ல போனா குடிக்கிற தண்ணி பிரச்சனையா இருக்கு, எலக்ட்ரிசிட்டி பிரச்சனையா இருக்கு. உள்ளுக்குள்ள போர் வந்து நான் சொன்ன மாதிரி 2011 இருந்து தொடருது. இப்ப பல போராளி குழுக்கள் அங்க இருக்கு. நான் HTS சொன்னேன். HTSே கூட நிறைய அமைப்புகளோட ஒரு யூனியன் மாதிரி உருவாக்கப்பட்டதுதான். ஃபர்ஸ்ட் வந்து அல்கைதாவோட விங் மாதிரி
அங்க ஸ்டார்ட் பண்ணப்பட்டுச்சு. ஜபாத் அல் நுஸ்ரா அப்படிங்கிற அமைப்பா ஸ்டார்ட் பண்ணாங்க. அது அல் கைதாவோட ஒரு பிரிவு மாதிரி தான் செயல்பட்டுச்சு. அப்புறம் அதுல இருந்து தன்னை துண்டிச்சுக்கிட்டாங்க. சில அமைப்போட சேர்ந்து ஹெச்டிஎஸ் உருவாச்சு. அதே மாதிரிதான் அங்க இருக்கக்கூடிய மத்த போராளி குழுக்களும். இங்க ஐஎஸ்ஐஎஸ் குறிப்பிட வேண்டிய விஷயம். அவங்களுக்கு பின்னாடி கூட இந்த மாதிரியான இஸ்ரேல், அமெரிக்கா போன்ற ஏகாதிபத்திய சக்திகளோட கை இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். அப்போ வந்து இந்த மாதிரி ரொம்ப இடியாப்ப சிக்கல் இருக்கிறதுனால பொருளாதாரம்லாம் அங்க பெரிய பேசு பொருளே இல்ல. அங்க இன்னைக்கு வந்து ஒரு ஸ்டேபிளா அரசு வந்து அதுக்கப்புறம் தான் அந்த நாடு திரும்பவும் மறுபடியும் கட்டமைக்கணுங்கிற நிலைமை இருக்கு. பொருளாதாரத்துல ரொம்ப ரொம்ப வீக்கா இருக்கு. அங்க இருக்கக்கூடிய அந்த நாடே போர்னால வந்து இது சுக்குநூறா போயிடுச்சு. அந்த மக்களுக்கு வந்து ஒரு நிலையான அரசு வேணும், நீதிமிக்க ஆட்சியாளர் வேணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து இருக்கிறாங்க. இப்ப வந்திருக்கிற ஹெச்டிஎஸ்க்கு வேற வழி இல்ல. இவங்க எப்படி செயல்படுறாங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய நிலைமையில தான் இன்னைக்கு உட்கார்ந்துட்டு இருக்கோம். அவங்கதான் வராங்கிறது ஊர்ஜிதம் ஆயிடுச்சு. வந்ததுக்கு அப்புறம் எப்படி நடந்துக்கிறாங்கன்னு பாக்குற அந்த நிலைமையில தான் இருக்கு. ஜோலானி வந்து CNN-க்கு ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. அவர் வந்து அங்க இருக்கக்கூடிய பன்முகத்தன்மையெல்லாம் அங்கீகரிக்கிறதாவும், அங்க இருக்கக்கூடிய பிற மதத்தவர்கள், இனத்தவர்களுக்கு எல்லாம் உரிய ரெப்ரசன்டேஷன் அரசுல கொடுக்கறதாவும் எல்லாம் சொல்றாரு. சொல்லப்போனா ஹெச்டிஎஸ்மே முழு கண்ட்ரோல்ல இருக்க முடியாது. அவரோட பேச்சு பார்க்கும்போது அதுலயுமே கூட வெளிப்பட முடியும். ஒரு வகையான கூட்டாட்சி மாதிரிதான் அங்க வந்து இருக்க முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு டைவர்ஸ் ஆன பன்முக தன்மை உள்ள ஒரு சமூகமா சிரியா இருக்கு. இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியாளர் வந்து அலாவி அப்படின்ற பிரிவை சேர்ந்தவர். அங்க இருக்கக்கூடிய பெரும்பான்மை சன்னி முஸ்லிம்கள்ல இருந்து வேறுபட்ட ஒரு ஆட்சியாளரா இருந்தாரு. அதனால அங்க வந்து இந்த பிரிவினைவாதம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட இருக்கு. இந்த செக்டேரியனிசம்னு சொல்லப்படக்கூடிய அந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் எல்லாம் அங்க இருக்கு. சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளவு இடியாப்ப சிக்கலா இருக்கிறத நம்ம பார்க்கலாம். இப்பொழுது கடந்த அதிபர் இப்ப எங்க இருக்காரு? அவர் அதிபரா இருந்தப்போ அங்க அவருக்கு கீழே பொறுப்புல இருந்த ஒரு சில பேர் வந்து இன்னைக்கும் சிரியால இருக்காங்க. ஆனா இவர் போயிட்டாரு. இவருடைய வீடுகளை கூட அங்க இருக்கக்கூடிய ரிபல்ஸ் எல்லாம் ஆக்கிரமிக்கும் போது அதுக்கு கீழே வந்து இந்த பதுங்கு குழி மாதிரி அந்த சுரங்கப்பாதை மாதிரி எல்லாம் இருந்திருக்கு. அது வழியா அவர் வந்து விமானத்தை அணுகலாம் அப்படிங்கிற மாதிரி ஏற்பாடுலாம் ஆல்ரெடி அவர் பண்ணி எல்லாம் வச்சிருந்திருக்காரு. அவர் தப்பிச்சு போயிட்டாரு நாட்டை விட்டு. போய் இன்னைக்கு ரஷ்யால குடும்பத்தோட சேர்ந்திருக்கிறாரு. அங்க பெரிய இப்ப சிரியாவுடைய பொருளாதாரம் அதெல்லாம் சுரண்டிட்டும் அவரால் முடிஞ்ச வரைக்கும் எடுத்துட்டு தான் போயிருப்பாரு. அதே மாதிரிதான் போயிருக்கிறாரு. அவரோட மாளிகை வந்து ரிபல்ஸால கைப்பற்றப்பட்டிருக்கு. இதுதான் இன்னைக்கு இருக்க நிலவரம். அன்றாடம் இருக்கக்கூடிய ஒரு தேவைகளை கூட வந்து நிறைவேற்ற முடியல. பொருளாதார இழப்புகள், மக்கள் சந்திச்ச கஷ்டங்கள்லாம் வந்து வரக்கூடிய நாட்கள்ல ஒரு தீர்வு கிடைக்கணும் அப்படின்றதுதான் எல்லாருடைய விருப்பமாக இருக்கு. மிக்க நன்றி ரிஸ்வான். இவ்வளவு நேரம் ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை நம்ம சேனலுக்காக பதிவு செஞ்சதுக்கு மிக்க நன்றி. நன்றி.